இந்த திருமண தாமதத்துக்கு இரண்டாமாக எந்தெந்த விஷயங்கள் தாமதப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, சூரியன், சந்திரன், சுக்கிரன், அதே மாரி ராகு இது எல்லாம் சரராசியில இருந்துச்சு அப்படின்னா, இந்த திருமணமானது தாமதமாகும். இல்ல டிலே ஆகும். இல்ல இந்த குழப்ப மனசுலயே இருப்பாங்க. சந்திரன் வந்து 7ஆம் அதிபதி. அம்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாவர் வீட்ல இருக்கும் பொழுது திருமணமானது தாமதமாகும். அம்சத்துல வந்து சந்திரன் வந்து 7வதுல வந்து இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா தாமதமானது நடக்கும். அதாவது பாவத்தினுடைய வீட்ல இருக்கணும். அதாவது பாவத்தினுடைய கிரகத்தினுடைய வீட்ல இருக்கணும். 7ல் ராகு இருந்து, சனி வந்து 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது, இது என்ன ஆகுது அப்டின்னா, திருமணமானது தாமதப்படும். 2ஆம் அதிபதி நீச்சம் பெற்றால், திருமணம் நடக்க தாமதம் நடைபெறும். 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி பொதுவா இந்த மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12ல இருந்துச்சு அப்டின்னா, திருமணம் தாமதமாகும். மிதுன லக்னத்துல 2ல் குரு வந்து உச்சமடைய திருமணம் நடக்கிறதுக்கு தாமதம் ஆகக்கூடிய அமைப்பாக சொல்லப்படக்கூடிய அமைப்பு.